உறவுகளுக்கு வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ராசா என்ற ஒரு நபர் இருக்கிறார். அவருக்காக நான் உதவி செய்யலாம்னு இருக்கேன். மதிவாணன் சொல்லிட்டு ஒரு மனநல மருத்துவர் இருக்காரு. மன அழுத்தத்தின் காரணமாக உணரும் பொழுது ஏற்படக்கூடிய நோய்க்கு அவர் நல்ல தீர்வு கொடுக்குறாரு. அந்த தீர்வுக்காக இவர் போகலான்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று மின்னம்பலம் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் வச்சு செஞ்சிருக்காரு. இவர் மிகப்பெரிய இவரையும் வச்சு செஞ்சிருக்காங்க மக்கள். இவர் மிகப்பெரிய தவறு இழைத்தார் என்பதை மேடை விட்டு கீழே இறங்கும் போது அவர் கண்டிப்பா தெரிஞ்சிருப்பார். ஏன்னா அவர் படித்தவர், பண்பாளர் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். முட்டாள்தனமான மூர்க்கத்தனமான கருத்துக்களை பதிய வைக்கிறார் என்று சொன்னால் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறோம். அந்த ராசா வந்து உருட்டி இருக்காரு. நிறைய விஷயங்கள் உருட்டி இருக்காரு. இதுல மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தவறாக கூறியிருக்கிறார். திருமாவளவன் அவர்களையும் தவறாக கூறியிருக்கிறார். இந்த இரண்டு கருத்துக்கள் அவரையும் குறித்து நாம் பார்ப்போம். சனாதனத்தையும் சர்வாதிகாரத்தையும் எதிர்க்கக்கூடிய சக்திகளை இவர் எதிர்த்து கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஒன்று இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருப்பார், இல்லை என்றால் RSS அடிமையாக இருப்பார். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக கூறுறோம். RSS உடைய அஜெண்டாவை இந்திய அளவில் எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது ராகுல் காந்தி மட்டுமே என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறேன். ராகுல் காந்தி நெஞ்சுரம் கொண்டு அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு துணையாக அனைத்து உறவுகளும் இருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்துல தமிழகத்தில் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் போன்ற அந்த RSS எதிர்க்கக்கூடியவர்கள் நீங்கள் என்று கூறியிருக்கிற திமுக தான் RSS எதிர்க்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ராகுல் காந்தி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கையில் பிடித்துக் கொண்டு எதிர்க்கிறான்னு சொல்லிட்டு ஏளனமா சொல்லியிருக்கீங்க. அவர் தான் எதிர்க்கிறார். அவரை தான் உலக நாடுகளுக்கு தெரியும். உள்ளூர்ல கும்மிடி புண்ணிய தான்னா நீங்க யாருன்னு தெரியாது. ஆனா நீங்க யார் என்பதற்கு அடையாளம் கொடுத்ததே காங்கிரஸ் பேரியக்கம் என்பதை மறந்துவிட்டு நன்றி கட்டத்தனமாக உங்களுடைய பேச்சு இருக்குது. ஒரே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டும். RSS எதிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் பட்டியலின சகோதரர்களுக்கு என்றும் துணையாக இருந்திருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம். ஏன்னா போலீஸ் மந்திரில இருந்து, இந்து சமய அறநிலையத்துறையில இருந்து, பொதுப்பணித்துறையில இருந்து அனைத்தையுமே பட்டியலின சகோதரர்களுக்கு, அந்த பெரியவர்களுக்கு நிச்சயமா காங்கிரஸ் பேரியக்கம் கொடுத்து அழகு பார்த்தது என்பது நிதர்சனமான உண்மை. ஆனா அங்க மக்கள் வைத்த கேள்வி என்னன்னா, பொது தொகுதியில நீங்க நிக்கலன்னும் போது ஏன் பட்டியலின சகோதரர்களை நிறுத்தவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் கேட்கும் போது இவர் என்ன பதில வைக்கிறாருன்னா, ஆமா என்ன வந்து தலைவர் நிக்க சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடிக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஹோஸ்ட் பண்ற அவங்களுக்கு சிரிப்பு வந்துட்டு அவங்க சொல்றாங்க, உண்மையாவானா நீங்க இப்படி கேட்டீங்கன்னா அது உண்மை இல்லாம ஆயிடாதுன்றாங்க. பொய்ன்றது அவருக்கும் தெரியும், பேசிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க மக்கள் எல்லாருக்கும் தெரியும். மக்களை முட்டாளாக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள். ஒரு விஷயத்துல எது நல்ல விஷயம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா வேங்கை வயல் விஷயத்துல முதல்வர் சென்றிருக்கணும் என்பது தவறுதான் என்பதை அங்கேயே நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆமா முதல்வர் செல்லல, தவறு இழைத்து விட்டாருன்னு கேட்டிருந்தீங்கன்னா நீங்க நல்ல ஆளு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அதோட டென்சிட்டி என்ன, இதோட டென்சிட்டி என்னன்னு கேக்குறீங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தை மேல ஒரு வன்மத்தை கக்குறீங்க, ஒரு கோபமான ஒரு பேச்சை பேசுறீங்க. இதெல்லாம் சரியில்லை. திருமாவளவன் அண்ணன் அவர்கள் நிச்சயமாக பொது தலைவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் பொது தலைவர் என்பதற்கு அடையாளமாக அவர் பெற்ற 6 தொகுதிகளில் 2 மாற்று சகோதரர்களுக்கு கொடுத்த அழைக்கும் போது அவரை சாதிய தலைவராக நீங்கள் உருவாக்க வேண்டும், அவரை சாதிய தலைவராக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எண்ணம் தோல்வியில் தான் முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் தெளிவா பாக்குறோம். வீணடிக்கப்பட்ட ஒரு தொகுதி எதுனா, மக்கள் சேவையே இல்லாம ஒரு இவங்க தாத்தாலாம் போனாங்களாம், ஓடி போனாங்களாம், அதனால இவர் வந்து நீலகிரிக்கு போயிட்டு நிக்கணும்னு நினைச்சாராம். வீணடிக்கப்பட்ட தொகுதியாக நீலகிரியை பார்க்குறோம். நீலகிரி மக்கள் படக்கூடிய வேதனை, துன்பம், துயரம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஏன்னா நீங்க இன்டெலிஜென்ஸ் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்டெலெக்சுவல் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அறிவார்ந்தவர் தான். ஆனா என்னோ சமீப காலமாக உங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. அதன் வெளிப்பாடாக காந்தியை உட்கார வைத்தேன், படுக்க வைத்தேன் என்று புலம்பி இருக்கிறீர்கள். ரொம்ப தெளிவா சொல்றோம். காங்கிரஸ் இல்லாத ஒரு நிலை என்றால் அது உங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விசிகாவை பகைத்துக் கொள்ளாதீர்கள். விசிகாவிற்கு நிறைய மதிப்பு மக்களிடையே இருக்கிறது. காங்கிரசுக்கு இருக்கக்கூடிய மதிப்பையும் நீங்கள் குறைத்து எடை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நான் அதுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். 2019 நாடாளுமன்ற தேர்தலோட சேர்ந்த சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் உங்களுக்கு அதிர்ச்சிகரமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. நீங்க காங்கிரஸையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ குறைத்து மதிப்பிட்டீர்கள் என்று சொன்னால் வரக்கூடிய தேர்தல் உங்களுக்கு கடைசி தேர்தலாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. புரிந்து நடந்து தமிழகத்தில் விட்டுவிடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு தான் பல அனுசரணைகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அனுசரணை மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த முட்டாள்தனமான பேச்சுக்களை பொதுவெளியில் வைக்காதீர்கள். எனக்கு என்னன்னா, காந்தி அவர்களை பேசும்போது முதல்வர், மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் நிச்சயமாக தமிழகத்தின் சிறந்த ஆட்சியாளர், அவர் அவங்களை கூட்டு கண்டிச்சிருக்கணும். கண்டிக்காத விளைவு என்று இந்த போன்று பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது கூட்டாட்சி என்பது எங்களுடைய கொள்கையிலே இல்லைன்னா நீங்க மத்தியில் ஆட்சிக்கு வரும்போது வராதிங்க. உங்களை யார் கேட்டது? நீங்க வேணும்னு நாடமுடிச்சு கேட்கும் போது இங்கேயும் நீங்க கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆட்சியில் பங்கு என்பது எங்களுடைய கொள்கை. எங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தெளிவாக கூறிக்கொள்கிறோம். காங்கிரஸ் இல்லாமலோ அதன் கூட்டணி கட்சிகள் இல்லாமலோ திராவிட முன்னேற்றத்தின் பலம் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.